படையப்பா 2 படம் குறித்து ரஜினிகாந்த் சமீபத்தில் பேசியிருந்தார். அதன் காரணமாக ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் முன்பு ஒரு வீடியோவில் படையப்பா 2 குறித்து பேசியிருந்தார். தற்போது படையப்பா 2 எடுக்க போகிறதா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றத பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படம் 26 வருடங்கள் கழித்து தற்போது மீண்டும் திரையில ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ரசிகர்களும் ஏதோ புதுப்படம் வெளியானது போல படையப்பா ரீரிலீஸை திரையில கொண்டாடிட்டு வராங்க. ரிலீஸ் ஆனாலும் படையப்பா திரைப்படம் வசூல் சாதனை செய்து வருவதா தகவல்கள் வருகின்றன. இதற்கிடையில் ரஜினிகாந்த் படையப்பா ரீரிலீஸ்ல குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் படையப்பா திரைப்படம் குறித்தான சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் ஷேர் செஞ்சிருந்தார் ரஜினி. ஒரே ஒரு வீடியோவின் மூலம் படையப்பா ரீரிலீஸ் மீதான எதிர்பார்ப்புகளை ரஜினி அதிகப்படுத்தி விட்டார். குறிப்பா ரஜினிகாந்த் அந்த வீடியோவில் படையப்பா 2 குறித்து பேசியது மிகப்பெரிய அளவில் வைரலானது. அதாவது படையப்பா 2 திரைப்படம் குறித்து கதை விவாதம் போய்கொண்டு இருக்கிறது. நீலாம்பரி என்ற டைட்டிலில் படையப்பா 2 படத்தை உருவாக்கலாமா என்ற யோசனை இருக்கு. எல்லாம் சரியாக அமைந்தால் கண்டிப்பா படையப்பா 2 திரைப்படம் உருவாகும் என கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கே.எஸ். ரவிக்குமார் படையப்பா 2 குறித்து பேசிய வீடியோ தற்போது வைரலாயிட்டு வருது. அந்த வீடியோவில் அவரிடம் ஒரு சில நிருபர்கள் படையப்பா 2 படம் உருவாகுமா என கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு கே.எஸ். ரவிக்குமார் வாய்ப்பு அமைந்தால் கண்டிப்பாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் நேரம்தான் காரணம் என கூறியிருந்தார். இதை வைத்து பார்க்கையிலே கே.எஸ். ரவிக்குமார் படையப்பா 2 படத்தை எடுக்க ஆர்வமாய் இருப்பதாகவே தெரிகிறது. ரஜினி மனது வைத்தா கண்டிப்பா படையப்பா 2 உருவாவது உறுதி என்றே சொல்லலாம். ஆனா தற்சமயம் ரஜினி அடுத்தடுத்து படங்கள்ல கமிட் ஆகி இருப்பதால் படையப்பா 2 எப்போது உருவாகும் என்றே கேள்விகள் எழுந்திருக்கு. குறிப்பா ரஜினியே அந்த வீடியோவில் நீலாம்பரி கதாபாத்திரம் சரியா அமைந்து விட்டா கண்டிப்பாக படையப்பா 2 உருவாக வாய்ப்பு இருக்கு என சொல்லியிருந்தார். எனவே படையப்பா 2 உருவாவதற்கு நீலாம்பரி கதாபாத்திரம் மிக முக்கியம் என தெரிகிறது. ஏனென்றால் படையப்பா திரைப்படத்தில் ரஜினி ஏற்று நடித்த படையப்பா கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு நீலாம்பரி கதாபாத்திரமும் மிக முக்கியமானதாகும். எனவே படையப்பா படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் இறப்பது போல் கதை அமைந்துவிட்டது. எனவே ஒருவேளை படையப்பா 2 எடுத்தால் முதல் பாகத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் எவ்வளவு அழுத்தமாக இருந்ததோ அதே அளவு இரண்டாம் பாகத்திலும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சரியாக இருக்காது. அதன் காரணமாக தான் ரஜினி அந்த வீடியோவில் நீலாம்பரி கதாபாத்திரம் போல் ஒரு அழுத்தமான பாத்திரம் அமைந்துவிட்டு படையப்பா 2 உருவாகும் என்பது போல பேசியிருந்தார். ரஜினி இவ்வாறு சொன்னதிலிருந்து படையப்பா 2 படத்தின் மீதான கற்பனையும் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்தது. இந்நிலையில் 1999ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் வெளியான படையப்பா திரைப்படம் மிக பெரும் வசூல் சாதனை இப்பயும் பண்ணிட்டு வருது.